மழை நிறைந்த அந்த இரவு பெய்த மழை வானத்திலிருந்து விழுந்த நீராக மட்டுமில்லை, அது ஆதித்யாவின் உள்ளத்தில் அடுக்கடுக்காக சேர்ந்து கிடந்த நினைவுகளை ஒன்று ஒன்றாக திறந்து கொண்டே பெய்து கொண்டிருந்தது. ரயில் நிலையத்தின் கூரையை தாக்கும் மழைத்துளிகளின் ஒலி அவன் இதய துடிப்போடு கலந்து ஒரு விசித்திரமான இசையாக மாறியிருந்தது. நிலையத்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த ஆதித்யா தன்னை சுற்றியிருந்த மனிதர்களை கவனிக்கவில்லை. யாரோ யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார்கள். சிலர் சிரித்தார்கள், சிலர் கைபேசியில் மூழ்கியிருந்தார்கள். ஆனால் அவன் உலகம் அந்த ஒரு இருக்கையிலேயே முடிந்தது. அவன் கையில் இருந்த பழைய டைரி காலத்தால் மஞ்சள் நிறம் அடைந்திருந்தது. அதன் விளிம்புகள் சுருண்டிருந்தன. அது ஒரு சாதாரண டைரி அல்ல, அது அவன் பேசாமல் வைத்திருந்த வருடங்களின் சாட்சியம். அதை திறந்தால் அவன் மறைக்க முயன்ற குரல்கள் வெளியேறிவிடும் என்பதால் அவன் விரல்கள் அதை தொடத் தயங்கின. சில குரல்கள் ஒருபோதும் மௌனமாக மாறாது. அவனின் அம்மா சொன்ன அந்த வாக்கியம் மழையின் சத்தத்துடன் கலந்து அவன் மனதில் ஒலித்தது. அந்த குரல் மென்மையானது, ஆனால் உறுதியானது. அவள் சொன்னபோது அவன் நம்பவில்லை. இப்போது அந்த வார்த்தைகள் அவனை விடாமல் பின்தொடர்ந்தன. மழை இன்னும் பலமாக பெய்யத் தொடங்கியது. அது ரயில் நிலையத்தை கழுவவில்லை, ஆதித்யாவின் நினைவுகளை துடைக்க முயன்றது. ஆதித்யா பேசாதவன் என்று ஊரில் பலர் சொன்னார்கள். சிலர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டார்கள், சிலர் சந்தேகத்துடன் பார்த்தார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அவன் பேச முடியாதவன் அல்ல, அவன் பேச மாட்டான். 3 வருடங்களுக்கு முன் நடந்த அந்த சம்பவம் அவனின் குரலை மெதுவாக ஒரு நாளில் அவன் உள்ளுக்குள் புதைத்துவிட்டது. அப்போது அவன் ஒரு இளம் பத்திரிகையாளன். செய்தி என்றால் வெறும் தகவல் அல்ல, அது சமூகத்தின் பொறுப்பு என்று நம்பியவன். அந்த நாள் அவன் கையில் வந்த செய்தி சாதாரணமானது போலத்தான் இருந்தது. இளம் பெண் மருத்துவர் தற்கொலை. ஆனால் ஆதித்யா அந்த கோப்பை வாசித்த போது சில விஷயங்கள் பொருந்தவில்லை. மருத்துவ அறிக்கைகள், நேரங்கள், சாட்சியங்கள் எல்லாம் ஒன்று சேரவில்லை. அவன் விசாரித்தான், கேட்டான், தேடியான். அதிகாரிகள் அவனை அழைத்தார்கள். இது தற்கொலைதான், நீ தேவையில்லாமல் குழப்பம் செய்யாதே என்றார்கள். ஆனால் அவன் ஆதாரங்களை பார்த்தவன். அது கொலை. அவன் எழுதினான், ஒரு வார்த்தை கூட மாறாமல். அந்த கட்டுரை வெளிவந்த மறுநாள் அவன் வாழ்க்கை மாறியது. அச்சுறுத்தல்கள் வந்தன, எச்சரிக்கைகள் வந்தன. ஆனால் அவன் மனம் இன்னும் உறுதியாக இருந்தது, அந்த மருத்துவரின் முகத்தை நேரில் பார்க்கும் வரை. மோர்ச்சரியில் அவள் உடலை பார்த்தபோது அவனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. அந்த முகத்தில் பயம் இல்லை, போராட்டமும் இல்லை, ஒரு அமைதி மட்டும், ஒரு வலி கலந்த அமைதி. அந்த அமைதி ஆதித்யாவின் குரலை மெதுவாக உறைய வைத்தது. அந்த இரவுக்கு பிறகு அவன் பேசவில்லை. அவன் பேசாதது பயத்தால் அல்ல, அவன் பேசாதது குரலுக்கு மதிப்பு இல்லாத உலகத்தில் வார்த்தைகள் வீணாகிவிடும் என்ற உணர்வால்.